சுத்தரை நீ கொல்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிச்சுட்டாங்க. அடிச்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அடிச்சிட்டிங்களா, அப்போ உங்கள் மேலே கோவப்படுறேன், நான் போகிறேன், வீட்டை விட்டு ஓடுறேன். 15 வயசுல 16 வயசில் 16 வயசுல போகிறேன்னு சொல்லிட்டு எப்படியாவது ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். அந்த ஐஸ்வர்யா படத்தில் பேக்கெலாம் தூக்கி வச்சுட்டு, அப்பா நான் உங்ககிட்ட இருந்து விடை பெற்று போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்னாரை பாட்டு பாடுற மாதிரி மனசுக்குள்ளே அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு பேக்கை கட்டிட்டு ஏறிட்டேன் ட்ரெயினை. நான் போகிறது பம்பாய்க்கு போகணும். பம்பாய்க்கு தான் போவாங்கன்னு எனக்கு தெரியும். பம்பாய்க்கு போகணுன்னு ட்ரெயின் ஏறுறதுக்கு கோயம்புத்தூரில் போய் உட்காந்துட்டேன். அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இந்த வண்டி வந்து 4வது நடைமேடைக்கு வரப்போகுதுன்னு. ஆனால் கொஞ்சம் லேட்டாக வரப்போகுது, அடுத்த ட்ரெயின் தான் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி வந்து நிற்க போகிறது சென்னை வண்டின்னு தெரியாது. சென்னைன்னு ஒரு ஊர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. சென்னைன்னு இருக்கும், அது எங்கே இருக்குன்னுலாம் தெரியாது. நான் பம்பாய் வண்டி தான் நினச்சி சென்னை வண்டியில் உட்காந்துட்டேன். டேரெக்டாக சென்னையில் வந்து இறக்கி விட்டுருச்சு விடிய காத்தால. ஆனால் பம்பாய் வரலிங்களா, இதுதாம்மா கடைசி ட்ரெயின், இது வந்து சென்னைக்கு தான் வரும்ட்டாங்க. இப்போ சென்னையில் இறங்கி அங்கே இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டுக்காரங்கிட்டலாம் கேட்டேன், இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு. இருக்காங்க, இங்கே கடை வசூலுக்கு வருவாங்க, அவங்களை எனக்கு தெரியும், வேணா வாமா கொண்டு போய் விடுறேன்னு. அப்புறம் அவங்க கொண்டு போய் அங்கே போய் விட்டாங்க.